இன்றைக்கி புதுசாக வாங்கின பணியாரக்கல்லை எப்படி பழக்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் அந்த பணியாரக்கல்லை நல்லா சோப்பு போட்டு ஒவ்வொரு குழியிலையும் படுற மாதிரி நல்லா பச்சை கலரில் ஸ்க்ரப் இருக்கும் இல்லையா, அதை போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுப்பில் வச்சு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு காய வச்சுட்டேன். இந்த எல்லா குழியிலையும் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் வர்ற மாதிரி எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருந்தேன். அதை எல்லா குழியிலையும் படுற மாதிரி கொஞ்சம் போட்டு விட்டுட்டேன். அதை நல்லா வறுத்து விடுங்க. அந்த ஸ்பூனை வச்சு இந்த குழி ஃபுல்லாக எண்ணெய் படுற மாதிரி பண்ணி விடுங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு பணியாரம் ஒட்டாமல் வரும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா முருகிருச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை எடுத்து தூக்கி போட்டுடலாம். இந்த எண்ணெயை ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நல்லா காட்டன் கிளாத்தை வச்சு ஃபுல்லாக தொடச்சி அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இது மாதிரி நீங்கள் செய்யும்போது ஃபஸ்ட்டு ட்ரைலே பணியாரம் நல்லா வந்துடும். எல்லா குழியிலையும் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பணியாரம் கல்லோ தோசை கல்லோ பழக்கி எடுக்கிறதுக்கு இந்த டெம்பரேச்சர் தாங்க ரொம்ப முக்கியம். நம்ம ஒழுங்காக சூடாகாமல் அதை ஊற்றிட்டோம்னா நல்லா வெந்து வராது. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்புறம் எடுத்து காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம்னால் கொஞ்சம் இப்படி இந்த கம்பி வச்சு எடுத்து விடுங்க. செகண்ட் டைமில் அழகாக அப்படியே திருப்ப வந்துடும். பாருங்கள், பணியாரம் அழகாக திருப்புறதுக்கு வருது. அந்தளவுக்கு ஒட்டலை. ஒரு வேளை உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா திருப்பியும் மறுபடியும் நீங்கள் ஒரு தடவை துணி வச்சு தொடச்சிட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் அதே மாதிரியே போட்டு வதக்கி விட்டுட்டு தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற்றி பாருங்கள், நல்லா வரும். இதே மாதிரி தான் தோசைக்கல் பழக்கிறதுக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்யலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.